Hi, my name is Deenadhayalan. So நான் மதுரை ஸ்டூடெண்ட். மதுரையில் வெராண்டா ரேஸில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 18 ஜாயின் பண்ணேன். ஒரு 4 இயர்ஸாக இதிலே தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ரயில்வேஸில் செலக்ட் ஆகிருக்கேன். எப்பயுமே பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் ஃபேஸ் பண்ணாங்க. ரொம்ப லாங் டைம் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 2-3 அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அட்டம்ப்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க, டைம் டியூரேஷனை கன்சிடர் பண்ணாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மேஜிக் நடக்கும்போது தான் அதோட ஃபீல் வந்து நீங்கள் சக்ஸஸ் வந்து ரியலாக நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. ரிசல்ட்டுன்னும் போது எக்ஸாம் வெளியிட்டு இருந்த எல்லாமே என்னோட இங்கே கோயம்புத்தூர் பிரான்ச்சில் தான் வந்து ஃபுல்லாக ஸ்டாஃபாக நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது டீமோட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலிகிட்ட சொன்னேன், ஸோ என்னோட மிஸ்ஸஸ்கிட்ட சொன்னேன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த ரிசல்ட்டுன்ற ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொன்னால் நிறைய டைம் வந்து நான் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்றதான் நினச்சேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 1 இயர் வந்து எக்ஸாமே கிடையாது, எஸ்எஸ்சி எக்ஸாமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ ரயில்வே எக்ஸாமும் வந்து அந்தளவுக்கு என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு, பட் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் கட் ஆஃப் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்னோட தாட் என்னென்னா, ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், ஸோ மங்கி மாதிரி ஒரு அளவுக்கும் ஜம்ப் பண்ணவே கூடாது, இதில் ஜாப் வாங்கி ஆகணுன்ற ஒரே டிசைடில் தான் இருந்தேன். ஸோ அதுதான் என்னோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து என்னோட பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஸோ அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எதையும் டைவெர்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட இது வந்து ஃபோக்கஸ் மட்டும்தான். ஃபோக்கஸ்